ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா சொன்னதை கேட்டு காயத்ரி சமாதானம் ஆயிடுறாங்க. எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா வெளியே வராங்க. பைக் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கும்போது பல்லவன் அம்மாவை நிலா பார்த்துடுறாங்க. ஆனா பல்லவன் பார்க்கல. என்ன பல்லவன் அம்மா மாதிரி இருக்காங்க, பல்லவன் இவங்களை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேற ஒரு சந்து பக்கம் பைக்கை திருப்பி போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் பைக்கை திருப்புறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு என்ன அண்ணி பாத மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா ஏதோ ஒரு யோசனையில இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது அந்த சந்துக்குள்ள பல்லவன் அம்மா பேக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த தெருவுக்குள்ளதான் அவங்க இருக்காங்க போல. சரி இவங்கள அப்புறமா வந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு தெரியாத மாதிரி வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க வீட்டுக்கு வந்ததும் நிலாவை வெறுப்பேத்துறதுக்காக சோழன் செஞ்ச செயலை நினைச்சு வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சோழனை வச்சு செஞ்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல சோழன் ஆடி அரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரை வெறுப்பேத்துறதுக்காக எல்லாரும் நாடகம் போட்டு இருக்காங்கிற உண்மை தெரிய வருது. அது தெரிஞ்ச பிறகு சோழன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்பந்தான் நிலா வந்து சேரனை பார்த்து சொல்றாங்க, அண்ணா நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ண போறேன், ஆபீஸ்ல நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சரிப்பா நீ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. நடேசன் மட்டும்தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நடேசன் உள்ள வாராரு. என்னம்மா நிலா இன்னைக்கு ஆபீஸ் லீவா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அங்கிள் இன்னைக்கு நான் லீவு போட்டிருக்கேன் அப்படின்னு நிலா சொல்லவும், சரிம்மா டெய்லி நீ வீட்டு சாப்பாடு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு நீ வீட்டில் இருக்க, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கேளு, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன் அப்படின்னு நடேசன் சொல்றாரு. இல்ல அங்கிள் எனக்கு கடை சாப்பாடு எல்லாம் வேணாம், இன்னைக்கு நான் லீவு போட்டதே உங்களுக்காகத்தான் அப்படின்னு நிலா சொல்றாங்க. என்னது எனக்காகவா அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. ஆமா அங்கிள் நீங்க இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னம்மா நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி தப்பிக்கவே முடியாதுன்னு புதிர் போடுற அப்படின்னு நடேசன் சொல்லவும், அங்கிள் வாயை மூடிட்டு பேசாம உட்காருங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் உட்கார்றாரு. உடனே நிலா சிரிச்சிடுறாங்க. இங்க பாருங்க அங்கிள், இன்னைக்கு நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க எதையும் மறைக்காம என்கிட்ட நீங்க உண்மையை சொல்லணும். என்னைய உங்க மருமகளா நினைச்சீங்கன்னா என்கிட்ட நீங்க உண்மையை சொல்லணும். இல்ல நான் வேற ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லாம எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் நடேசன் முடிவு பண்ணிடுறாரு. நிலா எதை கேட்க போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பல்லவன் அம்மாவை பத்தி தான் பல நாளா வந்து கேட்கணும்னு நம்மள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்ப நம்ம வகையா மாட்டிக்கிட்டோம், இவகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, மருமகளா நினைச்சா உண்மையை சொல்லுங்கன்னு வேற சொல்றா, இதுக்கப்புறமும் நம்ம இவகிட்ட மறைக்க முடியாது, நம்மளுக்கு முடியாம இருக்கும்போது இந்த பொண்ணு நம்ம பெத்த பொண்ணு மாதிரி நம்மளை நல்லா கவனிச்சுக்கிருச்சு, அதனால இந்த பொண்ணுகிட்ட எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் ஒரு முடிவுக்கு வாராரு. சரி கேளுமா நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும், நான் எதையும் மறைக்காம உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு நடேசன் சொல்றாரு. சரிங்க அங்கிள், நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காயத்ரிய பார்த்து பேசிட்டு வரும்போது பல்லவன் அம்மாவை பார்த்தேன். பல்லவன் அம்மா சென்னையில தான் இருக்காங்க, அதுவும் பக்கத்து தெருவுல தான் இருக்காங்க. பக்கத்துல இருந்தும் ஏன் பல்லவனை கூட வந்து பார்க்க முடியாம இருக்காங்க.
அப்படி என்னதான் நடந்துச்சு உங்களுக்குள்ள? எதுக்காக அவங்க வீட்டை விட்டு போனாங்க? இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னா போதும் அப்படின்னு நிலா கேக்குறாங்க. சொல்றேம்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி பல்லவன் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணியெல்லாம் கூட்டிக்கிட்டு வரல. ஊரா சரக்குகளை கொண்டு போய் இறக்கி வைக்கிறது தான் என்னோட வேலை. அப்படிதான் நான் வடநாட்டு சைடும் அன்னைக்கு போயிருந்தேன். லோடு இறக்கி வச்சுட்டு நான் திரும்பி வர வழியில ஒரு கடற்கரை ஓரமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ள துண்டை விரிச்சு படுக்கலாம்னு போனேன். அப்பந்தான் பல்லவன் அம்மா வந்து குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த கடல்ல விழுந்து தற்கொலை பண்ண போச்சு. நான் வேகமா ஓடி போய் பிள்ளையையும் தாயையும் காப்பாத்தி கரைக்கு கூட்டிட்டு வந்து எதுக்குமா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால நான் ஹிந்தியில கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணும் ஹிந்தியில பதில் சொன்னிச்சு. எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை. அதனால குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால வாழ முடியல. அதனால தான் நான் இந்த முடிவெடுத்தேன். எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓன்னு அழுதுச்சு. அதுக்கப்புறம்தான் அந்த பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு முடிவெடுத்தேன். ஏமா நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்கிட கூடாது அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன். என்னைய உன் அண்ணனா நினைச்சேனா நான் சொல்றத கேளு. பாதுகாப்பான ஒரு இடம் கிடைச்சா நீ இப்படி தற்கொலை பண்ண முயற்சி பண்ண மாட்டேல்ல அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னிச்சு, எனக்கு அப்படியாப்பட்ட ஒரு இடம் எங்க இருக்கு? அப்படி ஒரு இடம் இருந்தா இந்த பிள்ளைக்காகவாவது நான் வாழணும்னு நினைச்சிருப்பேன். அப்படி ஒரு இடம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. கவலைப்படாத, என் வீட்டுக்கு வா. எனக்கும் ஒரு 3 குழந்தை இருக்கு. உன்னைய என் கூட பிறந்தவளா நினைக்கிறேன். அதனால என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நீ என் வீட்டிலேயே தங்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த பொண்ணு கண்கலங்க என்னைய கையெடுத்து கும்பிடுச்சு. அண்ணா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், இத பத்தி யாருக்கிட்டையும் நீ சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுதான் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தேன். இது சேரனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா சேரன் அப்ப வந்து கொஞ்சம் பெரிய பையன். அதனால சேரனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நடேசன் சொல்றாரு. அதை கேட்டு நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்ப பல்லவன் அப்பா வேறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க. ஆமாமா, எனக்கு பல்லவன் அப்பாவை பத்தி எந்த விவரமும் தெரியாது. அதை பத்தி நான் கேட்டதுக்கு தயவு செஞ்சு அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்கனே அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அந்த பொண்ணுகிட்ட நான் அதை பத்தி கேட்கல. இங்க வந்து கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா தான் இருந்தா. என் தங்கச்சி கஸ்தூரியும் என் அண்ணனும் மாத்தி மாத்தி தப்பு தப்பா பேசி இந்த ஊரையே வேற விதமா நம்ப வச்சுட்டாங்க. அதை தாங்க முடியாம அவ பல்லவனை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. நீ கூட 2-3 தடவை சென்னையில இருக்கான்னு சொன்னேன். அதை நான் நம்பல. உப்பும் வேற பார்த்தேன்னு சொல்ற. அதான் என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாரு. அங்கிள், அந்த அம்மா ஒரு சந்துக்குள்ள போனாங்க. அந்த சந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ளதான் அவங்க இருக்கணும். நம்ம இப்பவே போய் அந்த அம்மாவை நேரடியா பார்த்து என்ன ஏதுன்னு கேட்போமா அப்படின்னு நிலா கேக்குறாங்க. சரி நிலா, உனக்காக நான் வாரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் பல்லவன் அம்மா எதுக்கு பிள்ளைய விட்டுட்டு போனாங்கிறது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வாமா 2 பேரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நடேசனும் பல்லவன் அம்மாவை தேடி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வழியா பல்லவன் அம்மா இருக்கிற வீட்டையும் நிலா கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா மனோகரன் வந்து பல்லவன் அம்மா கையை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க பாரு, பொறுத்தது பொறுத்த. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த அப்படியே மறைச்சு தான் நீ வாழணும். வேற வழியே இல்லை. அதுக்கு தான் உன்னைய நான் இங்க வரவே வேணாம்னு சொன்னேன். நீ தான் சென்னையில வந்து தங்கிட்டு என் பிள்ளைய பார்க்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னோட சூழ்நிலைய நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எத்தனை வருஷம் நான் இப்படி பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறது?
உங்களுக்காக நான் எத்தனை வருஷம் என் பிள்ளைய மறந்துட்டு இருக்க போறேன். இனி இருக்க போறதோ கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்குள்ள என் பிள்ளை கிட்ட நடந்த விஷயத்தையும் உண்மையையும் சொல்லிட்டு நான் கண்ணை மூடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகரன் கையை பிடிச்சி அழுகுறாங்க. உடனே மனோகரன் வந்துட்டு, சர்மிளா நான் சொல்றத கேளு, பொறுத்தது பொறுத்த, இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க. என் பொண்ணும் இப்ப நடேசன் மகனை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுல தான் இருக்கா. இப்ப எப்படி உன்னைய கூட்டிட்டு போய் நீ தான் என் பொண்டாட்டி, பல்லவன் தான் என் பையன்னு எப்படி சொல்ல முடியும்? உன்னைய சின்ன வயசுல நான் விட்டுட்டு போனது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப நானும் மனசு மாறிட்டேன். கடைசி காலமாவது உன்னைய நான் சந்தோஷமா வச்சுக்கிடணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறேன். கூடிய சீக்கிரமே பல்லவனை நானே கூட்டிட்டு வந்து இது தாண்டா உங்க அம்மா, நான் தாண்டா உங்க அப்பான்னு அவங்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு மனோகரன் சொல்றாரு. அதை கேட்டு பல்லவன் அம்மா கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நிலாவும் நடேசனும் கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க.